குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் எதுவும் ஒர்க் கண்டுபிடிக்க சொன்னேன்னா, ஏதாவது வேலை கொடுத்தேன்னா, நம்ம பார்க்குற சாப்டர் பேர் என்னன்னு சொல்லி லைட்டா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எங்க ரிகலெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க. நம்ம இப்ப செகண்ட் சாப்டர்ல இருக்கோம். தேர்ட் டேர்ம்ல செகண்ட் சாப்டர் இருக்கோம். நம்ம இப்ப படிக்கிற சாப்டருக்கு பேர் என்னன்னு யோசிச்சு பாருங்க. முழுக்கள். சரியா குட்டஸ்? முழுக்கள்லாம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? இண்டிஜர்ஸ். சரியா? ஓகே. ஸோ இது எப்படி எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? ஸோ ரெப்ரசன்டேஷன்னா என்னது? நேச்சுரல் நம்பருக்கு என் போட்டோம், ஹோல் நம்பருக்கு டபிள்யூ போட்டோம். ஞாபகம் இருக்கா குட்டஸ்? 1 2 3. இதுக்கப்புறம் எத்தனை டாட்ஸ் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்? ஒன்லி 3 டாட்ஸ். இந்த மூணு புள்ளிக்கு ஒரு அர்த்தம் என்ன ஞாபகம் இருக்கா குட்டஸ்? இன்னும், மற்றும், பல. இங்கிலீஷ்ல என்ன சொன்னோம்? ஸ்டில், இட்ஸ், கோஸ் ஆன் சொல்லி சொன்னோம். டீச்சர் எனக்கு நோட் புக்ல கொஞ்சம் ரைட் சைடு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, இல்ல லெஃப்ட் சைடு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, அதனால நான் வரிசையா கோலம் போடுறதுக்கு புள்ளி வச்ச மாதிரி வைக்கவானா வைக்க கூடாது. சரியா குட்டஸ்? ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஒன்லி 3 டாட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். சரி, ஹோல் நம்பரை என்ன சொன்னோம்? 0 1 2 3 சொல்லி பார்த்தோம். சரி, இந்த ரெண்டுல எது குட்டீஸ் பெருசு? ஸோ 1 2 3ல ஆரம்பிக்கிற இந்த வேல்யூவோடது பெருசா, இல்ல 0ல இருந்து ஆரம்பிக்கிறது பெருசான்னா இந்த செகண்ட் ஒன் தான் பெருசு. சரியா? ஹோல் நம்பர்ஸ் தான் பெருசு. நேச்சுரல் நம்பரோட கம்பேர் பண்ணும்போது எந்த நம்பர்ஸ் தான் பெருசு? ஹோல் நம்பர் தான் பெருசு. 0க்கு வேல்யூ இல்லதான் குட்டர்ஸ். சொல்றது புரியுதாடாமா? 0 தானே டீச்சர், அதுக்கு வேல்யூ இல்ல, அப்புறம் எப்படி பெருசுன்னு சொல்றீங்க அப்படின்னா, இப்ப என் கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்ப என் கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்கடா. சரியா? ஸோ உங்க கிளாஸ்ல 41 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்ப 40 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்லையும் பார்க்கும்போது இப்ப இது 0 பெருசா 1 பெருசானா 1வது ஸ்தானம் வச்சு எல்லாம் நம்ம பார்க்க கூடாது. சரியா? ஸோ இது வந்து மதிப்பா பார்க்கணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை வந்து எப்படி பார்க்கணும் இப்ப சொன்னது புரிஞ்சா? அடுத்து நேச்சுரல் நம்பர்னா பார்த்தோம், ஹோல் நம்பர்னா பார்த்தோம். அடுத்து இண்டிஜர்ஸ். இண்டிஜர்ஸோட முதல் லெட்டர் வந்து ஐன்னு சொல்லி பார்த்தோம். ஐ மட்டுமா பார்த்தோம். ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஞாபகப்படுத்தி பாருங்க கொஞ்சம். எல்லாத்துக்கும் நானே ஆன்சர் பண்ணிடலாவா? ஸோ இண்டிஜர்ஸ் வேற எந்த சிம்பிள்ல கண்டுபிடி சொன்னோம்? இது யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுது ஞாபகம் இருக்கா? இண்டிஜர்ஸோட என்னது யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா ஜெர்மன்காரங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இசட். அப்ப ஏன் இசட்ன்னு ரெப்ரசன்ட் பண்றான்னா ஜாலன். சரியா குட்டஸ்? தமிழ்ல என்னன்னா ஜாலன் சொல்லுவோம் இதோட. சரியா? விச் மீன்ஸ் டு கவுண்ட். ஸோ இண்டிஜர்ஸோட முதல் லெட்டர் ஐனா ஜாலனோட முதல் லெட்டர் என்னது? இசட். அப்ப இண்டிஜர்ஸ் என்னன்னு சொல்லலாம்? ஐன்னு சொல்லலாம், ஆர் இசட்ன்னு சொல்லியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏன்னா உன்னோட ஹையர் கிளாஸஸ்ல ரெண்டுல ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டா நான் படிக்கலையே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. சரிடாமா? ஓகே. சரி, இண்டிஜர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுல எப்படி எல்லாம் கலெக்ஷன் இருக்கும்? நடுவுல ஒரு 0 பெருசா போட்டோம். ஞாபகம் இருக்கா? ஜஸ்ட் சைஸ் வைஸ் புரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, உனக்கு கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக. 1 2 3. ஸோ இங்கிட்டு 3 டாட்ஸ் வச்சோம். அதே மாதிரி இந்த பக்கம் என்ன செஞ்சோம்? -1 -2 -3. இட் கோஸ் ஆன். சரியா குட்டஸ்? சரி, ஸோ இதை இப்படித்தான் எழுதணுமா அப்படின்னா இதோட இன்னொரு ஃபார்மேட் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? என்னென்னலாம் பார்த்தோம்னு சொல்லுங்க. இந்த இது ஃபுல்லா இந்த எண்களுக்கு பேர் என்னன்னா ரைட் சைடு. ஸோ உங்களோட வலது புறம் 1 2 ஆச்சு. இப்ப நான் ஒரு சாக்லேட் வச்சிருக்கேன்ப்பா, நீ 2 சாக்லேட் வச்சிருக்க. அப்ப யார்கிட்ட நிறைய இருக்கு? உங்ககிட்ட தான் நிறைய இருக்கு. சரி, இப்ப நான் 2 சாக்லேட் வச்சிருக்கேன், நீங்க 3 சாக்லேட் வச்சிருக்கீங்கன்னா உங்ககிட்ட தானே நிறைய இருக்கு. அப்ப வலது புறம் போக 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 இதுகளோட எண் மதிப்பு வந்து கூடும். சரியா? சோ அதற்கு இதை என்னன்னு சொல்லுவோம்னா மிகை. மிகை. நம்ம படிக்கிற சாப்டருக்கு பேர் என்ன? முழுக்கள். சோ மிகை முழுக்கள்னு சொல்லுவோம். சரியாடம்மா? ஓகே. இடதுபுறம் வர 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 இருக்குது -1 -2 -3. சோ இதை என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னு சொன்னா குறை முழுக்கள். சரியாடம்மா? குறை முழுக்கள். ஓகே. சரி, ஓகேவா? சரி, இந்த -1 -2 எல்லாம் நம்ம எப்படி எங்க யூஸ் பண்றோம் டெய்லி லைஃப்லன்றது சொன்னது ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாத்துருங்க. எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம்? நம்மளோட டெய்லி லைஃப்ல டெம்பரேச்சர்ல யூஸ் பண்றோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்பா இன்னைக்கு நான் 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 100 ரூபாய்க்கு வித்துட்டேன். இல்லை 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 20 ரூபாய்க்கு வித்திருக்கேன்ப்பா. அப்ப எனக்கு நான் வாங்கினதை விட நான் விற்கிறது வந்து ஜாஸ்தியா? ஸோ அப்ப பாசிட்டிவா?
சொல்றது புரியுதாடாமா? உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றதுக்கு பதிலா இதுக்கு நான் 10 ரூபாய்க்கு ஒரு பேனா வாங்கியிருக்கேன், இந்த பேனாவோட மதிப்பு 10 ரூபான்னு வச்சுக்குவோம். இதை நான் 20 ரூபாய்க்கு உங்க யாருக்காவது ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்ல வேற யாருக்காவது வித்துட்டேன் அப்படின்னா எனக்கு லாபமா நஷ்டமா? கண்டிப்பா லாபம்னு சொல்லுவோமா? 10 ரூபாய் லாபம். இதே இந்த 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை குறிப்பிட்ட தேதிக்குள்ள நான் விற்கணும் முடியல அப்படின்னா 5 ரூபாய்க்கு வித்துட்டேன், அப்ப எனக்கு நஷ்டம்னு சொல்லுவோமா? ஸோ மைனஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எப்படி யூஸ் பண்றோம்னா இந்த பிளஸ் மைனஸ் யூஸ் பண்றோம். டெய்லி லைஃப்ல எங்க யூஸ் பண்றோம்? டெம்பரேச்சர்ல யூஸ் பண்றோம். இதுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? நார்மலா கடல் மட்டத்துல இருந்து இருக்கு கீழே போக போக கடல் மட்டத்துல இருந்து ஒரு உதாரணத்துக்கு உனக்கு பயிற்சி கணக்குலயே அந்த டயக்ராம் இருக்கு, நான் அதை காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, இது ஞாபகம் இருக்கா? கடல் மட்டத்துக்கு கீழே இந்த மீன்கள் எல்லாமே இருக்கும். சோ நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியா இருக்குங்க? சோ எவ்வளோ பனிமூட்டமா இருக்கு. சோ அந்த பனிமூட்டத்தோட அட் பிரசன்டோட ஒவ்வொரு இது எங்க இருக்கு, எந்த சாரி எந்த நாட்டுல இருக்கு, எந்த வெப்பநிலையில இருந்து குறையுது அப்படின்றதெல்லாம் நீங்க இந்த பாக்ஸ் சும்மா இருக்கும் போது ஜஸ்ட் பிக்சரை ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அப்ப என்ன இருக்கு? -14 டிகிரி வரைக்கும் இருக்கு. டீச்சர் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க இருந்து எப்படி சொல்றது, இங்க எந்த நாட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு லடாக் அப்படில இருக்கு. அங்க லடாக் எல்லாம் போய் பார்க்க முடியாத டீச்சர்னா வேற ஒண்ணுமே இல்ல, ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு சொல்றோம்ல, ரெஃப்ரிஜிரேட்டரா? சரியா? ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல, ஐஸ்கிரீம் எல்லாம் எதுல வச்சிருக்காங்க? ரெஃப்ரிஜிரேட்டர்ல தானே வச்சிருக்காங்க. அப்ப அங்க சில்னஸ் எப்படி இருக்கு? 0 டிகிரிக்கு மேல இருக்கா, 0க்கு கம்மியா இருக்கான்னா 0க்கு கீழே தானே இருக்கு. சோ அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா குட்டஸ்? சரி, அதுக்குரிய பயிற்சி கணக்கு தான் இந்த இருக்கு. சரியா? சோ இது எப்படின்னா தண்ணீரானது தரை மட்டத்தில் 100 மீட்டருக்கு கீழே இருக்கு அப்படின்றாங்க. சோ இதை எப்படி குறிக்கணும்ன்றத நம்ம லேட்டரா படிப்போம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம். பயிற்சி கணக்குல தான் இத்தனையும் நம்ம படிக்க போறோம். சரிடா குட்டர்ஸ்? ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இதுதான் எப்படி பாத்துறதுன்னு சொல்லிட்டோம். சரி, இது இந்த 0ல இருந்து இந்த பக்கம் இங்கிட்டு ரைட் சைடு போனா +1, லெஃப்ட் சைடு வந்தா -1, ரைட் சைடு வந்தா +2, லெஃப்ட் சைடு வந்தா -2. சோ இதை நம்ம எப்படின்னு சொல்லி சொல்லுவோம் குட்டர்ஸ்? சோ வேற ஒண்ணும் கிடையாது, 0ன்றது ஒரு நடுவுல இருக்கிற ஒரு நம்பரா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0ல இருந்து சம தொலைவில் ஈக்வி டிஸ்டன்ஸ்ல ரைட் சைட்ல ஒரு ஒன்னு இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் ஆன வேல்யூ லெஃப்ட் சைட்ல ஒரு -1 இருக்கு. சரியா? சொல்றது புரியுதா? இந்த டயக்ராம் பாருங்க, இந்த இருக்கு. ஓகேவா? 0ன்றது நடுவுல வச்சுக்கிட்டோம். நான் இங்க -1 எங்க இருக்கு? ரைட் சைட்ல இருக்கு. +1 சாரி -1 வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு, +1 வந்து ரைட் சைட்ல இருக்கு. அடுத்து 2ன்ற பாயிண்ட பார்த்தோம்னா எப்படி இருக்கு? தெரியுதா குட்டஸ்? சோ இப்ப இப்ப நம்ம படிச்ச இந்த விஷயங்களை எல்லாம் இவ்வளோ இதை எப்படி எழுதணுமா டீச்சர் அப்படின்னா இதை டைரக்டா எப்படி எழுதலாம்னா 0 -1 +1 அப்ப +r−1 அப்படின்னு எழுதலாம். அடுத்து -2 +2 அப்படியே +r−2. அடுத்து -3 +3 எப்படி எழுதலாம்? +r−3ன்னு எழுதலாம். இப்படி கூட எழுதலாம்ப்பா. ஏன்னா இவ்வளவு தூரம் எழுதுறோம் அப்படின்னா இதுக்கு நிறைய இடம் பிடிக்குமா? இதுக்கு எழுதுறதுக்கு நிறைய இடம் பிடிக்கும்ல. பட் இப்படி எழுதுனா இடம் கம்மியா தானே நம்ம யூஸ் பண்றோம். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டீச்சர் இந்த நம்பர்ஸுக்கு எல்லாம் சைன் பண்ணீங்கல்ல, பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பண்ணீங்கல்ல, 0க்கு என்ன டீச்சர் மதிப்பு, என்ன சைன் அப்படின்றது ஞாபகம் இருக்கா? 0க்கு என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கா குட்டஸ்? இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சதுக்குரிய ரீகேப்சுலேஷன் தான் இப்ப நான் 5 to 10 minutes நான் கொடுக்குறேன். 0 அப்படின்னா என்னன்னா which is neither பாசிட்டிவ் அண்ட் நாட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 0னா விச் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நாட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது குறை எண்களோட குரூப்லயும் சேராது, மிகை எண்களோட குரூப்லயும் சேராது. இது வந்து லைக் ஒரு யூனிக் பீஸ் பா. சரியா? அப்ப 0க்கு அப்ப சைன் இருக்கா இல்லையானா இட் ஹேஸ் நோ சைன். சரியா குட்டஸ்? இட் ஹேஸ் நோ சைன். சோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். சரியா குட்டஸ்? 0க்கு என்னது மிகை எண்ணையும் சேராது, குறை எண்ணையும் சேராது. இதுக்கு 0க்கு என்னன்னா குறி கிடையாது, பாசிட்டிவா நெகட்டிவான்ற அந்த சைன் பண்றோம்ல அந்த சைன் கிடையாது. ஸோ இட் ஹேஸ் நோ சைன். ஸோ இம்பார்ட்டன்ட், இது 1 மார்க் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். சரிடாமா? ஓகே,
இப்ப எதிரெண் அப்படின்னு சொல்லி சொன்னேனே, அப்படின்னா என்ன அப்படின்னா, எதிரெண் இப்ப உங்களுக்கு தமிழ்லயே அந்த டெஃபினேஷன் சொல்றேன். ஓர் எண்ணின் எதிரெண் எதிரெண்ணின் எதிரெண் என்பது அதே எண். படிக்க கஷ்டமா இருக்குன்னு சொல்லாதீங்க. என்ன டீச்சர், நம்ம திருக்குறள்ல துப்பாருக்கு துப்பாயன்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல, ஆக்சுவலி அதே மாதிரியே வருதா டீச்சர்? எண்ணின் எதிரன் அதே எண்ணின் எதிரன் அப்படின்லாம் இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி ஒரு நம்பர் எடுத்துக்கிறது வந்து ஒரு நம்பர், ஓர் எண், அது எதா வேணாலும் எடுத்துக்கோங்கப்பா. சரியா? சரியா? இப்ப ஓர் எண்ணின் எதிரன் வந்து அதே எதிரன் அப்படின்றதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் இப்ப நான் சொல்லி கொடுத்துறேன். இந்த வார்த்தை வந்து டேஷ் எண் அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டினா இதுல ஏதாவது ஒரு வார்த்தையில மிஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்கலாம். சரியா குட்டஸ்? இதுவும் 1 மார்க் கொஸ்டின் தான். சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்ப நம்பர் 12ன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஒரு எண். ஒரு எண்ணை வச்சுக்கோங்க. சோ இதோட அதன் எதிரன் ஒரு எண் வந்து இப்ப நான் 12ன்னு வச்சுக்கிட்டேன்ப்பா. அதோட எதிரன் என்னது அப்படின்னா, இந்த 12ஐயே உங்களுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லி டவுட் வரும்னா, டீச்சர் 12ன்னு போடுறேன் சொல்றீங்க, அப்ப 12க்கு முன்னாடி என்ன குறி இருக்கும் அப்படின்னா பிளஸ் இருக்கும்னு அர்த்தம். இந்த பிளஸ் போட்டும் எழுதலாம், அல்லது வெறும் 12ன்னு போட்டாலும் இதோட அர்த்தம் ஒண்ணுதான். பிளஸ் போட்டு 12 போட்டாலும் ஒண்ணுதான், பிளஸ் இல்லாம 12 போட்டாலும் ஒண்ணுதான். சரியா? சோ அதோட எதிர் என்ன? 12ன்னு போடும்போது மைனஸ் போடணும். டீச்சர் இதெல்லாம் எனக்கு புரிய கஷ்டமா இருக்குன்னா இன்னொன்னு ஈஸியா சொல்லித்தரேன். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 6th இருந்து நம்ம படிக்கிறோமா, இல்ல அதுக்கும் சின்ன கிளாஸ்ல இருந்து நம்ம படிக்கிறோமா? சோ அடிஷனுக்கு ஆப்போசிட் என்ன குட்டஸ்? சப்ராக்ஷன். அப்ப சப்ராக்ஷனுக்கு ஆப்போசிட் சிம்பல் என்னது? அடிஷன் தான். அதே மாதிரிதான் மல்டிபிளிகேஷன், டிவிஷன், டிவிஷனுக்கு மல்டிபிளிகேஷன் சொல்லி பார்த்தோம். சோ இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப பிளஸ்ல ஒரு 12ன்னு கொடுத்தா அதோட எதிரன் என்னவாதான் இருக்கும்? -12. சொல்றது புரியுதா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இப்ப நான் உல்டாவா கேக்குறேன். உல்டா அப்படின்னா வைஸ் வர்சான்னு அர்த்தம். சரியா? சோ தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மறுதலை. மறுதலை அப்படின்னா வைஸ் வர்சா. சரியா குட்டஸ்? ரிவர்ஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நான் இப்படி கேட்கிறேன்னு வச்சுக்கோப்பா. இப்ப வந்து ஒரு 225 இருக்கு. சரியா? எடுத்தோன்னே நம்ம பிளஸ்ல வச்சு பார்த்தோம். இப்ப இந்த எடுத்தோன்னே நான் மைனஸ்ல வச்சு பாக்குறேன்ப்பா. சோ -225. டீச்சர் ஒரு ஸ்தானத்துக்கு தானா, 2 ஸ்தானம் தானா? நீங்க எத்தனை ஸ்தானம் வேணாலும் எடுத்துக்கோங்க. சோ இப்ப இங்க 3 டிஜிட் நம்பர் இருக்கு. -225க்கு எதிரன் என்னவா இருக்கும்? எங்க சொல்லுங்க. அதனோட எதிரன் என்னவா இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. வெறும் 225ன்னு போடணும். போட்டாலும் ரைட்டு தான். ஏன்னா இதே நம்பரை அப்படியே எழுதுங்க. மைனஸ்க்கு ஆப்போசிட் என்ன போட்டோம்? பிளஸ்ன்னு போட்டு எழுதலாம். அல்லது எப்படி எழுதலாம்? இது எப்படி எழுதலாம் குட்டஸ்? 225ன்னு எழுதலாம். ரெண்டோட சிம்பலும் ஒண்ணுதான். சரியா? பிளஸ் போட்டாலும் ஒண்ணுதான், பிளஸ் இல்லாட்டினாலும் ஒண்ணுதான். ஓகேவா குட்டஸ்மா? இன்னைக்கு நம்ம முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பார்த்திருக்கோம்? எதிரன் என்ன அப்படின்னு பார்த்திருக்கோம். இதை நீங்க ஒரு 4-5 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராக்டிஸ் ஆகும். சோ ஒரு தடவை 2 தடவை வாசிடுவோமா? ஒரு 2 டைம்ஸ் மட்டும் வாசிப்போம். ஓர் எண்ணின் எதிரன் ஒரு எண்ணின் எதிரெண்ணின் எதிரன் என்பது அதே எண்ணாகும். சொல்றது புரியுதாடா? சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருச்சா? சோ இதுக்குரிய எக்ஸாம்பிளும் சொல்றேன். இப்ப உங்களுக்கு வார்த்தை இது புரியல டீச்சர் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். இப்ப எடுத்துக்காட்டு என்ன வச்சுக்கலாம்? உங்க புக்ல கொடுத்த எக்ஸாம்பிளே வச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க இடையில நீங்க ரெஃபர் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் நம்ம படிச்ச மாதிரி ஞாபகத்துல இருக்கும். சரி, இப்ப ஏக்கா அப்படின்னா எடுத்துக்காட்டு. ஈஜினா எக்ஸாம்பிள்னு சொல்றோம்ல, தமிழ்ல ஏக்கான எடுத்துக்காட்டு. சரி, -5ன்னு ஒரு நம்பர் வச்சுக்கிறோம்ப்பா. ஓர் எண் -5. சரியா? எண்ணின் எதிரன் என்னவா இருக்கும்? என்ன சொல்லுவோம்? மைனஸ் போடுவோமா? சோ மைனஸ் ஆஃப் மைனஸ். இந்த பிராக்கெட்டை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? ஆஃப். மைனஸ் ஆஃப் மைனஸ். இங்க ஆஃப்னா என்ன அர்த்தம்னா பெருக்கணும்னு அர்த்தம்.
சரியா குட்டஸ்? இது எப்படி வாசிக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. -5 இங்கிலீஷ்ல இந்த ஆஃப், ஓஎஃப் ஆஃப்னு யூஸ் பண்றோம்ல, இந்த சிம்பலுக்கு என்ன அர்த்தம்னா ஓஎஃப் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பெருக்கல் குறின்னு அர்த்தம். சரியா? சோ இதோட என்பதன் என்பதை 5 என்ன சொல்லுவோம்னா எதிரெண்ணின் எதிரெண் சொல்லுவோம். புரிஞ்சா? முதல் நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னோமா, 12க்கு எடுத்துக்காட்டு என்ன சொன்னா, +12க்கு எடுத்துக்காட்டு -12 பார்த்தோம். -225க்கு ஆப்போசிட் என்ன போட்டோம், +225. சோ இங்க என்ன எழுதுறோம்னா -5. சோ -5 எப்படி எழுதுவோம் அப்படின்னா என்பதை 5 எதிரெண்ணின் எதிரெண். இங்க பாருங்க, இது ஒரு எதிரெண்ணா, இங்க வெளியே ஒரு பிராக்கெட் இருக்கா, எதிரெண்ணின் எதிரெண். சரியா? சோ இந்த வார்த்தை புரியுதா குட்டஸ்? எதிரெண்ணா மைனஸ், சோ அதுக்கு ஒரு மைனஸ் பா. எதிரெண்ணின் எதிரெண்ண என்னன்னு சொல்லுவோம், 5ன்னு சொல்லுவோம். சரியா? சோ அர்த்தம் என்னன்னா -5. சரியா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அதனாலதான் இந்த வார்த்தை இப்படி எழுதியிருக்காங்க. இப்ப மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்குமா, இல்ல புரிஞ்சு படிச்சுக்கிடுவீங்களா? கண்டிப்பா புரிஞ்சு படிச்சுக்கிடுவீங்க நம்புறேன். சரியா குட்டஸ்? இன்னைக்கு எதிரென்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்ப அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, பயிற்சியில உள்ள கணக்குகள் எல்லாமே பேசிக் பாத்திரலாம் குட்டஸ். சரியா? அப்பதான் நம்ம என்னென்னலாம் படிச்சிருக்கோம், எங்கெல்லாம் யூஸ் பண்றோன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த இருக்கு பாருங்க, புக்ல காமிக்கிறேன். எக்ஸசைஸ் 2.1 பேஜ் நம்பர் 38ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்க தெரியுதா என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இருக்கு பாருங்க, பின்வரும் எண்களின் எதிரெண்களை காண்க. சோ 44 இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கா? இப்ப சம் செஞ்சிடலாமா? எண் இப்ப பார்த்தோம்ல ஒரு எக்ஸாம்பிள், அதுக்குரிய கணக்கு. சரியா? இப்ப அதை என்னன்னு சொன்னோம், எதிரெண். ஓகேவா? சரிப்பா, இப்ப ட்ரை பண்ணுவோம், பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 44. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, -19. தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 0. ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -312. அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 786. எங்க நீங்களே சொல்லுங்க. இதே வேல்யூ தான் எழுதுவோம். எப்படி எழுதுவோம் யோசிச்சு சொல்லுங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், வெறும் 44 கொடுத்தா முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம் இமேஜின் பண்ணிக்கணும், பிளஸ் இருக்குன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன போடுவோம் குட்டர்ஸ், மைனஸ். இவ்வளவுதான் இதோட ஆன்சர். இது கொஸ்டின் நம்பர் 4ல நம்ம செய்யறோம் குட்டர்ஸ். சரியா? எக்ஸசைஸ் 2.1 கொஸ்டின் நம்பர் 4. சரி, அடுத்து 19 கொடுத்துருக்காங்களா, -19 கொடுத்துருக்காங்களா, -19 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அதே நம்பர் எழுதணும்ப்பா, குறி மட்டும்தான்ப்பா மாத்தி போடணும். ஸோ எப்படி போடுவோம் மாத்தி, யோசிச்சு சொல்லுங்க. எப்படி போடுவோம்? மைனஸ்க்கு ஆப்போசிட் சைன் என்ன பார்த்தோம், பிளஸ். சரி, அடுத்து இப்பதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், எங்க யோசிச்சு சொல்லுங்க. 0ன்னு சொன்னோமா, 0க்கு என்ன குட்டஸ் வரும், எங்க யோசிச்சு சொல்லுங்க. 0க்கு என்ன சைன் இருக்கு, ஞாபகம் இருக்கா? 0க்கு சைன் இருக்கா? 0க்கு +0 போடணுமா அல்லது -0 போடணுமா? யோசிச்சு சொல்லுங்க. ரெண்டுமே கிடையாது. சோ 0க்கு என்ன சொல்லக்கூடாது, இட் ஹாஸ் நோ சைன். சரியா? 0ட எதிரெண் என்னது, 0 தான். ரீசன் என்னதுன்னா இட் ஹாஸ் நோ சைன். சோ இத பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. உங்க ஸ்கூல்ல என்னது டீச்சர்ஸ் நடத்தும் போது இப்படி குட்டி குட்டி ஹிண்ட் கொடுப்பாங்கல்ல, அதை எழுதி வர மாதிரி இதையும் எழுதி வச்சுக்கோங்க. இல்ல உங்க புக்குக்கு பின்னாடி ஆன்சர் செக் பண்ணுவீங்கல்ல, அப்ப இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 0வே கொடுத்துருக்காங்களே, அப்ப இது ரைட்டா தப்பா அப்படின்னா எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். சோ ரீசன் சேர்ந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்குன்னா 0க்கு என்ன கிடையாது, சைன் கிடையாது. சோ இட் ஹாஸ் நோ சைன். எங்க மீதிக்கு சொல்லிருங்க. ஸோ அதே நம்பரை எழுத போறோம். 312 மைனஸ்க்கு ஆப்போசிட் பிளஸ் சைன் போடுவோமா? அவ்வளவுதான். லாஸ்ட் சம்ம நீங்களே ட்ரை பண்ணி பாக்குறீங்களா, இல்ல நானே செஞ்சிருவா? -789. இதை நான் கரெக்டா செஞ்சிருக்கேன்னா தப்பா செஞ்சிருக்கேன்னா நீங்க ஏதாவது புக் கேன்சர் பார்த்து சொல்றீங்களா? ட்ரை பண்ணலாமே. டீச்சர் போடுற எல்லாமே கரெக்டா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நமக்கும்
ட்ரை பண்ண முடியும்னு சொல்லி நம்பிக்கையோட கிராஸ் செக் பண்ணிட்டு சொல்லுங்க குட்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் இங்க என்ன போட்டிருக்கேன், பிளஸ் சைன் போட்டிருக்கேன். இதை எப்படியும் எழுதலாம், அல்லது வெறும் 19ன்னு போட்டாலும் இங்க உள்ள என்ன முன்னாடி என்ன இருக்கும், பிளஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். சரிடா குட்டர்ஸ். இப்ப நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சோன்னா அதுக்குரிய ரிலேட்டடான எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. ஓகே, இப்ப அடுத்து எந்த நம்பர் பெருசு, சரியா? ஸோ அடுத்து எந்த நம்பர் பெருசுன்னு சொல்லி பார்த்துருவோமா? இன்னைக்கு 2 கான்செப்ட் முக்கியமா பார்த்துருவோம். டைம் இருந்தா அடுத்த கான்செப்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சரி, ஸோ இத நம்ம படிச்சிருக்கோம்ல குட்டஸ், இந்த இன்டிஜர்ஸ எப்படி என்கோட்ல குறிக்கிறது அப்படின்னா, இப்படி ஒரு கோடு போட போறோம். இதுக்கு பேர் என்ன, லைனா ரேவான் ஞாபகம் இருக்குல்ல? இதுக்கு பேரு லைன். தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா என்கோடு. கோடா கோட்டு துண்டான்னு பாத்துக்கோங்க குட்டஸ். கோட்டு துண்டுன்னா இப்படி எழுதணும், முடிவெளி இருக்கும். 10 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு துண்டு வரைங்கப்பா அப்படின்னா இப்படிதான் போடுவோம். இது பேரு கோட்டு துண்டு, சரியா? கோட்டு துண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது கோடு. கோட்டு துண்டு வேற, கோடு வேற. கோடுனா வேண்ட அளவுக்கு நம்ம 2 பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க 6th இருந்து படிச்சிருப்பீங்க. சரி, இங்க 0, இங்க 1, இங்க 2, இங்க 3, இப்படியே போகுமா? லெஃப்ட் சைடு என்ன சொல்லுவோம், -1, -2, -3, -4 சொல்லுமா? 0ல இருந்து இப்ப நான் போட்டிருக்க எண் மதிப்பு சம தொலைவுல எழுதியிருக்கோம். 0ல இருந்து +1ம் 0ல இருந்து -1ம் சம தொலைவு. 0ல இருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 0ல இருந்து +3ம் 0ல இருந்து -3 சம தொலைவுல, ஈக்வி டிஸ்டன்ஸ்ல. ஸோ இது +3 -3ன்னு கிடையாது. சொல்ல போனா இந்த கேப் ஈக்குவலா தெரியுதா? ஸோ அப்படிதான் நம்ம போட்டுக்கிறணும். சரியா குட்டஸ்? சரி, இப்ப என் கோடு வரைஞ்சாச்சு. இப்ப இதுல நான் சொல்ற நம்பர்ல நீங்க எங்க குறிச்சு காமிங்கப்பா. எனக்கு படம் பார்த்து கதை சொல்ற மாதிரி. இப்ப நான் சொல்ற நம்பர்லாம் வச்சுக்கோங்களேன். -3, 1, 0, 4. சரியா? இந்த நம்பரை எங்க என்கோட்ல எனக்கு எங்க குறிச்சு காப்பீங்க அப்படின்னா, இப்ப ஒரே ஒரு நம்பர் மட்டும் கேட்டிருக்காங்கன்னா நீங்க அதை இந்த நம்பர்ல இப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். டீச்சர் நீங்க 1 கேட்டிருக்கீங்க, இந்த போட்டேன் 1 அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து என்ன கேட்டிருக்கோம், -3 கேட்டிருக்கோம். இல்ல 4-5 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க இப்படி சர்க்கிள் பண்ணி காமிக்கலாம். இல்ல அப்படின்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்படி இன்ட் பண்ணியும் காமிக்கலாம். ஒரு தப்பும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அப்படி காமிங்க. சரியா? ஸோ எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இதுல போட்டுக்கோங்க. ஸோ -3 டிக் அடிச்சிட்டேன், ஏன்னா மார்க் பண்ணிட்டேன். அடுத்து இப்படி டிக் பண்ணி பார்த்துக்கோங்க குட்டஸ். அப்பதான் நம்ம பண்ணியிருக்கோமா பண்ணலையான்றதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அடுத்த நம்பர் என்னது, 1. 1ஐயும் மார்க் பண்ணிட்டேன். அடுத்த நம்பர் என்னப்பா, 0. அப்ப 0வையும் இப்படி நான் மார்க் பண்ணணும். இல்ல அப்படின்னா அப்படி கிராஸ் சிம்பலோ இல்ல சர்க்கிளோ ஏதாவது ஒண்ணு போட்டுக்கோங்க. சரி, சம் போட்டு முடிச்சாச்சா? அவ்வளவுதான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன், நான் 4 நம்பர் கொடுத்துருக்கேன். ஆனா நான் மார்க் பண்ணது எத்தனை நம்பர் தான், 3 நம்பர் தான் மார்க் பண்ணிருக்கேன். அப்ப இன்னும் ஒண்ணு என்னென்ன இருக்கு, பெண்டிங்ல இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்கு, நான் இந்த பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். சரியா? சோ அப்ப இதையும் கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? அவசரப்பட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம்னு சொல்லக்கூடாது. 1, 2, 3, 4 நம்பர் கொடுத்ததும் 1, 2, 3, 4 நம்பர். ஆமா, கரெக்டா நம்ம என்கோட்ல கொடுத்துருக்க மதிப்புகளை மார்க் பண்ணிட்டோம். இவ்வளவுதான் இதோட சம்மு. இப்ப நம்ம பார்த்த சம்மு எது தெரியுமா? எக்ஸசைஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னா தேர்ட் சம் குட்டர்ஸ். தேர்ட் சம்மோட எக்ஸாம்பிள் சம் தான் இது. சரியா? தேர்ட் சம்க்கு எப்படி செய்யறதை நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவாடா? சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? சரி, எடுத்த முழுக்களை வரிசைப்படுத்துதல். 3வது டாபிக் போறோம். முழுக்களின் முன்னி அப்படின்னா என்ன? சரியா? மற்றும் தொடரி. இது புதுசு கிடையாது குட்டஸ். நீங்க இப்ப இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதேதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னா ப்ரிசிடிங் அப்படின்னு யூஸ் பண்றோம். சரியா? சொல்ல புரியுதா? ப்ரிசைடிங் சக்சைடிங் நம்பர்னு சொல்லுவோம்ல, அதுதான்ப்பா இது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் நம்பர் லைன் நல்லா போடுறேன், பாத்துக்கோங்க குட்டர்ஸ். நான் ஸ்கேல் வச்சு போட முடியாது, பட் நீங்க நீட்டா போடணும். சரியா? ஓகே, ஓரளவு நீட்டா வந்திருக்கு. 0, 1, 2, 3, இப்ப 4ன்னு போட்டிருக்கேன். இந்த பக்கம் என்ன பண்ணலாம், -1, -2,
-3 போட்டிருக்கேன் குட்டஸ். இப்ப நம்ம பாக்குற டாபிக் என்ன? முழுக்களின் முன்னி மற்றும் தொடரி. முழுக்கள்னா என்ன? இப்ப இந்த இன்டிஜர்ஸ். சரியா? இதோட முன்னி எப்படி இருக்கும், தொடரி எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். சரியா? சோ உங்களுக்கு எப்பயுமே இந்த ஒரு வார்த்தையோட கன்ஃபியூஷன் இருக்கும். முன்னி அப்படின்னா முன்னாடி அப்படின்னு சொல்லி தானே நம்ம எடுப்போம். எப்பா உனக்கு முன்னாடி உள்ளவங்க யாருப்பா அப்படின்னா எனக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி எடுப்போம். இத நான் எப்படி சொல்றேன்னா, தொடரின்னா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் முன்னின்றத புரிஞ்சுக்கோங்க. சரியா குட்டஸ்? சொல்றது புரியுதா? ஏன்னா இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு புதுசா படிக்கிறீங்களா, அதனால கன்ஃபியூஷன் ஆக சான்சஸ் இருக்கு. தொடரி அப்படின்னா என்ன அப்படின்னா அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சரியா? நம்ம சீரியல் பாக்குறோம், மூவிஸ் பாக்குறோம், இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள்ல பாக்குறோமா, இல்ல நம்ம டெய்லி ஒரு புக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்ஸோட வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு இருக்கும்போது அதை தொடரு தொடரும் சொல்லி போடுவாங்களா கீழே இந்த 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 டிவில இந்த கீழே பாக்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, தொடரும் அப்படின்னு போடுவாங்களா, அதைத்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா இதோட முடியல, இதுக்கு அடுத்து இருக்கு, இதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு அடுத்து இருக்குன்னு சொல்லுவோம்ல சீரியல்ஸ் பாக்குறதுல, அதே தான் கருக்குட்டு இங்கேயும் நான் யூஸ் பண்ண போறேன். தொடரி அப்படின்னா என்னன்னா தொடரும் அப்படின்ற வார்த்தையோட அதே மீனிங் தான். இப்போ 1 இருக்கு, இல்ல சைவர் கூட எடுத்துக்கோங்க. 0க்கு அடுத்து என்ன நம்பர்னா 1. சரியா? சோ இதோடதான் இதை தொடரின்னு சொல்லுவோம். சொல்றது புரியுதா? அடுத்து 1ன்னு சொன்னா 1க்கு முன்னாடி என்ன இருக்கு, சாரி முன்னாடின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க, 1க்கு அடுத்துன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க முன்னாடின்னா கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. 1 1க்கு அடுத்த நம்பர் என்னப்பா இருக்கு, 1ஐ தொடர்ந்து அடுத்த நம்பர் என்னப்பா வருது அப்படின்னா இது என்ன சொல்லுவோம், 2ன்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதா குட்டஸ்? சொல்றது புரியுதா? சோ இதுதான் முன்னாடி போய்கிட்டே இருக்குது. முன்னாடின்ற வார்த்தையை நான் இங்க எந்த மீனிங்ல சொல்றேன், இதை தொடர்ந்து அப்படின்ற மீனிங்ல சொல்றேன். 2 தொடர்ந்து 3, 3 தொடர்ந்து 4ன்னு சொல்லி வருது. சரியா? அதே இது முன்னி அப்படின்னா இதுக்கு முன்னாடி. முன்னாடின்னா இங்க வந்து பின்னாடின்னு அர்த்தம். என்ன டீச்சர் முன்னாடி பின்னாடி குழப்பிக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்காத குட்டஸ். வேற ஒண்ணும் இல்ல, தொடரினா யா சப்போஸ் டு மூவ் ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் போகும்பா, ரைட் சைடு போய்கிட்டே இருக்குப்பா. உன்னை தொடர்ந்து இன்னோட தொடர்ந்து இது எல்லாமே நம்ம மிகைன்னு சொன்னோமா. சோ இருக்க போறதுதான், இந்த பக்கம் போறதுதான் தொடரி. சரியா? ஓகேவா குட்டஸ்? அதுக்கு பின்னாடி போறது எல்லாமே இப்படி ஏரோ மார்க் போட்டா என்ன சொல்லணும், தொடரின்னு சொல்லணும். இப்ப பின்னாடி கூடிய ஏரோ மார்க் போட்டா என்னன்னு சொல்லணும்னா முன்னின்னு சொல்லணும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 0ன்ற நம்பர் எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப என்ன நம்பர் எடுத்துக்கிற சொல்லியிருக்கேன், 0. 0ன்ற நம்பருக்கு இதோட முன்னி என்ன, இதோட தொடரி என்னன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க. 0 அப்படின்னா இங்க எப்படி இருக்கா, இங்க எப்படி இருக்கா. சோ இந்த நம்பரை என்னன்னு சொல்லுவோம்னா இங்கு 0வின் தொடரி அப்படின்னா இதுதான் தொடரி. ஓகேவா? இப்படி போட்டுக்கோங்கப்பா இந்த டயக்ராம் பார்த்ததுல இருந்து. சோ 1 தொடர்ந்து 1 அப்படின்னு சொல்லுமா, தொடரும் நம்ம சொன்னதுல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்க என்ன சொல்றோம், -1 சொல்லி சொல்றோமா, இதை என்னன்னு சொன்னோம்னா முன்னின்னு சொல்லுவாங்க. சரியாடாமா? புரிஞ்சா? சோ முன்னி தொடரி புரிஞ்சுச்சா? இப்ப இந்த நம்பர் மட்டுமா டீச்சர், எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க பாருங்க, உங்களுக்கு நம்பர் லைன் காமிச்சிருக்கேன் தெரியுதா? இப்ப நம்ம என்ன பார்த்தோம், 0க்கு அடுத்து உள்ள நம்பரு, 0க்கு இந்த இருக்கு, இது தொடரி இது முன்னின்னு பார்த்தோம். இப்ப இங்க 8ன்னு கொடுத்துருக்காங்க குட்டர்ஸ். சரியா? இந்த இருக்கு பாருங்க, +8 -8, -8க்கு இது வந்து இது வந்து தொடரி, இது வந்து முன்னி. சொல்றது புரியுதாடாம்மா? சோ முன்னினா என்ன, தொடரினா என்னன்னு புரிஞ்சிருக்கா? இன்னும் ஒரு 2 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணுமா? சரி, இப்ப என்னென்ன பார்த்தோம் ஒரு குவிக்கா ரீகேப்சுலேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகப்படுத்துங்க. எதிரென்னா என்னன்னு பார்த்தோம், இன்ட்ரோடக்ஷனோட ரீகேப்சுலேஷன் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து எதிரெண் பார்த்தோம். சரிடாம்மா? அடுத்து என்ன பார்த்தோம், எதிரென்னா எதுக்கு எதிரெண் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து எண்கோட்டில் குறித்தல். சரியா? முழுக்களை எண்கோட்டில் முழுக்களை வரிசைப்படுத்துதல், வரிசைப்படுத்துதல் குறித்தல் கூட வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து என்ன பார்த்தோம், முன்னினா என்னன்னு, தொடரினா என்னன்னு பார்த்தோம். இதோட முடிக்கல குட்டர்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் நம்ம போன கிளாஸ்ல என்ன படிச்சோன்றதை ரீகேப்சுலேட் பண்ணுவோம்ல, அப்ப 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும். முன்னி மற்றும் தொடரினா என்னன்னு பார்த்தோம். சரியம்மா?
இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா முழுக்களை ஒப்பிடுதல். சரியா? முழுக்களை ஒப்பிடுதல் அப்படின்னா என்ன? யோசித்து சொல்லுங்க. கம்பாரிசன் ஆஃப் இன்டிஜர்ஸ். ஓகேவா? இப்ப நம்ம இன்னைக்கு மட்டும் எத்தனை டாபிக்ஸ் பார்த்திருக்கோம்? 1 2 3 பார்த்தாச்சு. இப்ப 4வது டாபிக் பாக்குறோம். ஓகேவா குட்டஸ்? சொல்றது புரிஞ்சுச்சா? இப்ப அட் பிரசன்ட் நம்ம இன்னைக்குரிய கான்செப்ட்ல எத்தனாவது டாபிக் பார்த்துட்டோம்? 4வது டாபிக் பார்க்க போறோம். சோ இது என்னப்பா போட போறீங்க அப்படின்னா, இப்ப என்கிட்ட 5 சாக்லேட் இருக்கு, உங்ககிட்ட 50 சாக்லேட் இருக்கு. யார்கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு? நீங்க தானே நிறைய சாக்லேட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, அடுத்து இப்ப என்கிட்ட -5பா, உங்ககிட்ட +5. இது யார்கிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லி போடுவீங்க? சோ இந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். நார்மலா 2 நம்பரும் ஒரே சைன்ல இருந்தா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா? சோ இங்க மைனஸ், இங்க பிளஸ் அப்படின்னு இருந்தா எது பெருசு எது சிறுசுன்றதுக்குரிய வீடியோ தான் இப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன் குட்டர்ஸ். பாத்துக்கோங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு எது பெரிய நம்பர் எது குட்டி நம்பர்னு தெரியணும்ல. ஓகே, இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இங்க பாருங்க குட்டர்ஸ், வெரி சிம்பிள். உங்களுக்கு குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ் நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். இப்போ ஒரு அட் பிரசன்ட் ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல இந்த நம்பர் லைன்ல இப்ப நம்ம பாக்ஸ் போட்டோம்ல 0 7. என்கிட்ட சாக்லேட்டே இல்ல குட்டர்ஸ். உங்ககிட்ட ஆனா 7 சாக்லேட் இருக்கு. யார்கிட்ட நிறைய சாக்லேட் இருக்கு? இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் வருமா? இமீடியட்டா சொல்லுவீங்க, டீச்சர் என்கிட்ட தான் டீச்சர் நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு அப்படின்னுவோமா? அததான் குட்டர்ஸ் இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த நம்பர் லைன்ல எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியுதாடா? 0 பெருசா 7 பெருசா அப்படின்னா 7 தான் பெருசு. அப்ப அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்னா குட்டர்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இங்க அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இது உங்களுக்கு புரியறதுக்காக என்ன கொடுத்திருக்காங்க, ஏபி, இத பின்னு சொல்லி வச்சு கொடுத்திருக்காங்க குட்டர்ஸ். சரியா? சோ இத பின்னு வச்சுக்கோங்க. இந்த வேல்யூவை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இது ஏன்னு வச்சுக்கோங்க. சோ இது எப்படின்னா பிஎஸ் லெஸ் தேன் ஏ அப்படின்னா, தமிழ்ல சொல்றேன், 0ன்றது 7ஐ விட குறையன், 7ஐ விட கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொல்றது புரியுதா? இல்ல அப்படின்னா இப்ப இப்ப நம்ம ஜென்ரலா சொல்லுவோம்ல, பா என்ன வச்சு சொல்றேனே வச்சுக்கோங்களேன், பீனா யாரு? நான். சோ என்ன வச்சு சொல்லும் போது, டே உங்களை விட என்கிட்ட தாண்டா சாக்லேட்டே கம்மியா இருக்குன்னு சொல்றோமாமா, இல்ல என்கிட்ட சாக்லேட்டே இல்லைன்னு சொல்லுவோமா? அப்படி சொல்லலாம். இதே இது நீங்க எத்தனை சாக்லேட் வச்சுக்கீங்க? 7 சாக்லேட் வச்சுக்கீங்க. டீச்சர் உங்களை விட என்கிட்ட தான் அதிகமா நம்பர் சாக்லேட் இருக்குன்னு சொல்லலாமா? சோ 0ல இருந்து சொல்றோமா இல்ல 7ல இருந்து சொல்றோமான்றத பொறுத்துதான். சரியா? ஜஸ்ட் வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க குட்டஸ், தப்பு ஒண்ணும் கிடையாது. இல்ல அப்படின்னா ஜஸ்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே படிக்கிறீங்கன்றதுனால எது பெருசு எது சிறுசுன்னு மட்டுமாவது தெரிஞ்சுக்கோங்க. கிரேட்டர் லெஸ்ஸர் சிம்பல். சரி, இப்ப இன்னொரு நம்பர் போடுறேன், நல்லா பாருங்க. இப்ப 7 போட்டோமா? அதே மாதிரி இப்ப இந்த பக்கம் நான் எங்க கொண்டு போறேன்னு பாருங்க. ஆஹ் இப்போ ஒரு 5க்கும் டிஃபரன்ஸ் காமிச்சோமா? அந்த அதே எக்ஸாம்பிள் தான். இந்த பக்கம் -7, இந்த பக்கம் +7, வெறும் 7. சோ இதுல எதுப்பா பெருசு அப்படின்னா, ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், மைனஸ்னா என்ன சொன்னோம்? குறை, குறையன். சரியா? இங்க என்ன சைன் இருக்கும்? பிளஸ். அப்ப இது என்னது? மிகை, மிகையன். நீங்க எதை பத்தியும் ஒரி பண்ண வேண்டாம், மைனஸா பிளஸான்னு வச்சு கண்டுபிடிச்சாலே போதும்பா. இதுதான் பெருசு, மிகையன் தான் பெருசு. அதைத்தான் இங்க சிம்பிளா போட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ வச்சு பாக்குறதுக்கு பதிலா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப -70 இருக்கு. டீச்சர் 7ஐ விட 70 தான் பெருசு அப்படின்னு சொல்லி பார்க்க கூடாது குட்டர்ஸ். இங்க 7க்கும் 70க்கும் நம்பர் பிரச்சனை கிடையாது. இந்த 7ஆ 70ஆன்னு பிரச்சனை கிடையாது. இங்க கொடுத்துருக்க இந்த சைனு. சரியா?
ஸோ இந்த சைன் சொல்றோம்ல மிகை என்ன பாசிட்டிவா நெகட்டிவான்றதை பொறுத்து தான் நம்ம சொல்லணும். ஸோ 7 கொடுத்தாலும் சரி இல்லை 70 கொடுத்தாலும் சரி இல்லை என்ன கொடுத்தாலும் சரி எந்த பக்கம் பிளஸ் சைன் இருக்கோ அந்த நம்பர் தான்ப்பா பெருசு. சரிடாமா, புரியுதா நான் சொல்ற கான்செப்ட்? இன்னொரு ஒரு சம் போட்டுடலாமா? இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்றதுல. சரி, இப்ப இங்க பாருங்களேன். ஆ ஒரே ஒரு செகண்ட் ஜூம் பண்ணிக்கிறேங்க. ஆ இப்ப இந்த சம் பாருங்க. 2 இருக்கு, 7 இருக்கு. என்ன செஞ்சோம்? இப்ப இந்த நம்பர் போடுறேன், அடுத்த சம் போடுறேன். இங்க 2, இங்க 7. 2 இருக்கு, 7 இருக்கு. 2ஓட சைன் என்ன? அது பிளஸ். 7ஓட சைன் என்ன? பிளஸ். இது நமக்கு சின்ன கிளாஸ்ல இருந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ சேம் சைன் இருக்கா? ஆமா, வந்து மதிப்பை பார்க்கணும். பிளஸ்ஸா மைனஸா, குறி என்ன குறி கொடுத்துருக்காங்க, பிளஸ் சைனா மைனஸ் சைனான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பரை பாருங்க. இங்க பிளஸ், இங்கேயும் பிளஸ். அப்ப ரெண்டுமே ஒரே இதுதான், குரூப்ல தான் இருக்கு, அதாவது மிகை எண் குரூப்ல தான் இருக்கு. சரி, 2 பெருசா 7 பெருசா? அழகா சொல்லுவோம் 7 தான் பெருசு. சரியா? ஸோ இதுக்குரிய கிளாஸஸ இது மாதிரி தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். சரியா குட்டஸ்? உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் படிச்சதுல டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? சேட் பாக்ஸ்ல யாரும் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குட்டஸ். சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே கண்டினியூஷன்ஸ் அடுத்தடுத்து எப்படி எல்லாம் யூஸ் பண்றோம், இன்டிஜர்ஸை என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்றோம்னு சொல்லி படிச்சுக்கலாம். ஓகேவாடா? தேங்க்யூ குட்டஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.